இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். முதலாவதாக மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு சார்? இந்த குரு பயிற்சியில் பெரிய ஒரு சந்தோஷத்துல கைத்தட்டக்கூடிய ஒரு நிலைமைகள்ல மேஷராசி நண்பர்கள் முதன்மையா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா இந்த மகாயோகம் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்? ஏன் மகாயோகம்? குரு உச்சமடையக்கூடிய வேலைகளில் திரிகோணத்துல சனி ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது மேஷராசி நண்பர்கள் பாதி பேருக்கு வேலையில வெறித்தனமான முன்னேற்றம் இருக்கும். சின்ன முன்னேற்றம்லாம் இல்லை, ஆரம்பிச்சா அது அப்படியே லெவல் அப்படியே ஏறிண்டே இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை, சூப்பரான வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கிடைக்கும். ரெண்டாவது, எதிர்பாராத யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை. அஷ்டமஸ்தானம்னா அசிங்கம், அவமானம், எதிர்பாராத ஆக்சிடென்ட்டு, நெகட்டிவாக இருக்கிறது, தப்பான செயல்கள், தீய செயல், நெகட்டிவிட்டி, இது எல்லாம் ஒழிஞ்சிரும். ஏன்னா குரு பார்வையில் இருக்கும்போது நமக்கே தெரியாது திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நம்ம உள்ளே போகும்போது அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நமக்கு தெரியாது ஃபேமிலிக்குள்ள உங்கள் ஹஸ்பண்ட் மூலிமா இவ்வளோ அளவுக்கு பணம் வரும், உங்கள் ஒய்ஃப் மூலிமா இவ்வளோ அளவுக்கு பணம் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு குரு பார்வைங்கிறது வேலையில் உங்களை தங்க தட்டில் வச்சு தாமனத்தில் வச்சு தாங்குவானுங்க. குருவுடைய பார்வை பலம் அந்த அளவுக்கு பலம். ஏன்னா மேஷத்துலேருந்து மகரம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது நீங்கள் போய் செய்கிற ஒரு வேலையும், அதாவது ஆணி அடிச்சா இப்படிதான் அடிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால கண்டிப்பாக வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், இந்த செக்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தில் பயங்கர மாற்றங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். வரியத்தில் சனி போய் உட்காந்துருக்கிறதுல குருவுடைய பார்வை சனி உட்காரும்போது இஎம்ஐ அமௌண்ட்டு குறையும், இஎம்ஐ கட்டுறது குறையும். அதே மாதிரி தூக்கமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இனிமேல் கொஞ்சமாவது தூக்கம் வரும். எங்கேயோ இருக்கேன் சார், நான் வெளியூரில் இருக்கேன் சார், அயர்லாண்டில் இருக்கேன், ஸ்காட்லாண்டில் இருக்கேன், ஸ்ரீலங்காவில் இருக்கேன், எங்கே இருந்தாலும் சரி இனிமேல் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷம், சுபிக்ஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். கிரெடிட் கார்டு, எக்ஸ்ட்ரா வட்டிக்கு, கந்து வட்டிக்கு லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறது, இந்த மாதிரி பொதுவாக ஏதோ ஒரு பிடி, ஒரு வாரண்ட் மாதிரி கையை 2 கட்டி போட்டிருக்கக்கூடிய நிலைமையில குரு பார்வைங்கிறது உங்களுக்கு ஒரு பெயில் கிடைச்ச மாதிரி. அந்த அளவுக்கு இந்த மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப யோகமா இருக்கக்கூடிய டைமிங். என்ன கவனமா இருக்கணும்? மேஷத்துல பிறந்தவங்களுக்கு செஸ்ட்டு, பிரஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி முதுகு தண்டுவடம், இதெல்லாம் சூட்டு கட்டி கொப்பளம் மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். சொந்த பந்தங்கள், சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி எதுலையா இருந்தாலும் சரி கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறதுங்கிறது. நம்ம சொந்த பந்தங்கள், ரத்த பந்தங்கள், நான் சொல்றது கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்கள், பல்மனாலஜிஸ்ட், நான் சொல்றது இந்த லங்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் மேஷராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனால் அந்த பார்வை பலம் உங்களுக்கு வெறியான ஒரு வெற்றி கொடுக்கறது. அதில் மெயினாக லாபஸ்தானத்தில் குரு இருக்கிற வரைக்கும் உங்களை அடிக்க ஆள் கிடையாது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரியே கிடையாதுன்னு நம்ம அம்மா எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி எதிரியே கிடையாது. ராகு உட்காரும்போது பராக்கிரமசாலின்னு சொல்லுவோம். அது குருவுடைய பார்வை பலன்லேருந்து வெளியே வருதுங்கிறது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னு கேட்டால் குரு ராகு சண்டால தோஷத்துலேருந்து வெளியே வருது, கேந்திர ஆதிபத்திய தோஷத்துலேருந்து குரு வெளியே வருவதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். குரு உச்சமடையும் பொழுது இப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சக்ஸஸ். வெளியே மட்டும் சொல்லக்கூடாது. வெளியே மட்டும் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் எல்லாமே சரி. என்னன்னா உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். உங்கள் வீடு ஒரு தலைமை செயலகமாக மாறும். எல்லாரும் உங்கள் வீட்டில் உட்காந்து பேசினாங்கன்னா சக்ஸஸ். உங்கள் வீட்டில் நிச்சயார்த்தம் பண்ணால் அது கல்யாணம் ஆகிடும். உங்கள் வீட்டில் உட்காந்து பிளான் பண்ணால் மற்றவங்க வீடு கட்டிடுவான். உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது. நிறைய பேர் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, விவசாயங்கள் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டைமிங். ஏன்னா இந்த குரு பயிற்சி மேஷத்துக்கு சந்தோஷத்தோட டப்பை கொடுக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும், பிளானிங் கொடுக்கும், செட்டில்மெண்ட்டை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பானா சார் அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் சந்தோஷம் இருக்காது. ஏன்னா வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது வீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ண முடியாது, ஆப்வியஸ். அதனால கண்டிப்பாக இது ஒரு பொருளாதாரத்தில் மட்டும்தான் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மேஷராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சியாக இருக்கப்படுது. மேஷ ராசியில இருக்கிற பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? மெயினான விஷயமே இந்த வரையஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேஷராசி நண்பர்களுடைய பெற்றோர்கள் இவங்களை பற்றி ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுவாங்க, ஓவர் திங்கிங் பண்ணிப்பாங்க. என் பையன் இப்படி இருக்கானோ, அப்போ அவன் கஷ்டப்படுறானோ, எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டாதான் மேலே வர முடியும். அதில் குரு பார்வை இருக்கனால அந்த மன கஷ்டங்கள், மனசில் கூடிய ஓவர் திங்கிங்கு, அவங்க ஹெல்த்து, இதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். நான் சொல்றது மேஷராசி நண்பர்களுடைய பெற்றோர்கள். மேஷராசியில் பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விமோச்சன காலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறையா காசி, கயா, ராமேஸ்வரம்னு சொல்லி நிறையா இந்த டிராவலிங் அவங்களுக்கு நிறையா இருக்கும். நிறைய பேர் சுற்றுலாலாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இவங்களுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது சேர்த்து வைக்கக்கூடிய பிராப்தம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா. மேஷ ராசினியர்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் சார்? முதல் விஷயமா குருவுடைய பார்வை பலன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கனால மற்றவங்க மேலே தப்பு கண்டுபிடிக்கிற நேச்சர் போயிடும். ஏன்னா நெகட்டிவிட்டி கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல,
நெகட்டிவிட்டி கில்ஸ். பட் இங்க நெகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, குருவுடைய பார்வை பலன் இருக்கனால அந்த நெகட்டிவிட்டியே செத்து போயிடும். அஷ்டமஸ்தானத்துக்கே குரு பார்வை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க மேல தப்பு கண்டுபிடிக்க மாட்டீங்க. கொஞ்சம் எல்லாருக்கூட்டியும் கொஞ்சம் நட்பா போகக்கூடிய வாய்ப்பு. நானுங்கிற டாமினேஷன் வராது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க இயல்பா சொன்னாவே மத்தவங்க ஏத்துக்கக்கூடிய நிலைமைகள்ல மத்தவங்க மாறுவாங்க. அதனால ரிலேஷன்ஷிப் பொதுவா நல்லா இருக்கும். ஓகே. நீட் எக்ஸாம்ஸ் வந்து மேஷராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? ஃபென்டாஸ்டிக். அதாவது இப்போ மாணவிகள் நிறைய பேர் வந்து நீட் எழுதியிருக்காங்க. என் பையன் டாக்டர் ஆவானான்னு கேள்வி. 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கனால 100% வந்து உங்க பசங்க டாக்டர் ஆவாங்க. ஒருவேளை நீங்களே எழுதிருந்தா கூட அது கண்டிப்பா கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்குதுன்னாவே மினிமம் 520 மார்க்குகள் தாண்டும் எனக்கு தெரிஞ்சு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் வெயிட்டிங். கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா நீங்க டாக்டர். சூப்பர் சார். ஐஐடி அண்ட் சிவில்ஸ் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? இன் ஜென்ரல்மா போட்டி தேர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா குரு பார்வை 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு இருக்கணும். அஷ்டமஸ்தானம் கஷ்டத்தை கொடுக்காம இருக்கக்கூடிய, பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய, என்ன படிச்சோமோ அது மட்டும் வரக்கூடிய ஸ்தானம்ங்கிறது தான் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு மாறுறார். அப்படி குரு மாறுறார் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம், பெரிய அளவுக்கு சக்சஸ் உண்டு. அப்ப மேஷராசியில பிறந்த 80% ஆஃப் த பீப்புள் சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணுவாங்க. தைரியமா இருக்கலாம். சூப்பர். ஜாப்லாம் எப்படி இருக்கும் சார் மேஷராசி நேயர்களுக்கு? அதாம்மா இப்ப ரெண்டு விஷயம் சொல்லலாம். விரயஸ்தானத்துக்கும் குரு பார்வை, 10ஆம் இடத்துக்கும் குரு பார்வை. அப்ப தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது அப்படியே உயர்ந்துட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு கடகத்துல கேது இருந்தாலும், விருச்சிகத்துல கேது இருந்தாலும், கன்னியில் கேது இருந்தாலும், அதே மாதிரி தனுசுவில் கேது இருந்தாலும் நீங்க வேலையை விட்டுருவீங்க. ஐயோ வேலையை விட்டுருவோமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த வேலையே விட்டாலும் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால புது வேலைக்கு சந்தோஷமா போவீங்க. அந்த வேலை உங்களுக்கு பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்கும். ஆனா வேற ஊரு, வேற நாடு, வேற இடம், வேற ஸ்டேட்டு அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இன்ஃபேக்ட் அதான் உங்களுக்கு பெரிய ஒரு குரோத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதனால ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கு. சூப்பர். மேஷராசி நேயர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பா. அதாவது என்ன, லாபத்துல ராகு இருக்கிற வரைக்கும் பொதுவாகவே வந்து நம்ம வெளிநாடு யோகம்ங்கிறது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்ப என்னன்னா அந்த குரு வந்து கிளம்பி ராகுவுடைய கன்ஜங்ஷன் வந்து வெளியே போறாருங்கிறதுனால வெளிநாடு வாசிகளுக்கு நல்லா இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். எப்படி? அவங்க சொந்தக்காரங்க வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்து வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய ஹெல்ப் மூலியமா இவங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேஷத்துல கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிரைட்லி தேர். மேரேஜ் அண்ட் லவ்லாம் எப்படி இருக்கும் சார்? டிசம்பர் வரைக்கும் பெருசா சொல்ல முடியாது. ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு உங்க சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, ஃபேமிலி லைஃபா இருந்தாலும் சரி, பசங்களுடைய விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரொம்ப முரட்டுத்தனமா கொஞ்சம் டிசிப்ளின்லாம் ரொம்ப ஓவரா வந்து ஃபாலோ பண்ண வைப்பீங்க. அதனால கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இடிக்கும். கொஞ்சம் நீங்க அந்யோன்யமா போனா பெட்டரு. இன்ஃபேக்ட் நவம்பருக்கு அப்புறம் கல்யாணத்துக்குரிய வாய்ப்புகள், நவம்பருக்கு அப்புறம் காதலக்கூடிய வாய்ப்புகள், நவம்பருக்கு அப்புறம் குழந்தை பிறப்பக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பேட்சப் ஆறது, அந்யோன்யத்தை கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்கு. ஏன் இருக்குன்னா இவ்வளவு நாள் நீங்க எடுத்த ட்ரீட்மெண்ட், குரு 4ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது உடம்புல வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்டு கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கும். சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணாதான் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிபி மாதிரி விஷயங்கள், சுகர் மாதிரி விஷயங்கள், சில பேருக்கு இந்த ப்ரெக்னன்சி சுகர்லாம் வரும். அதெல்லாம் வந்து இப்போ டைமுக்கு கொஞ்சம் குறையும். ரெண்டாவது நவம்பருக்கு அப்புறம், செப்டம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை உண்டு. அதனால கண்டிப்பா செப்டம்பருக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு 3-4 மாசம் ஆகும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷராசி நேயர்களுக்கு வந்து செஸ்ட், பிரெஸ்ட், பேக் பெயின் அந்த மாதிரி எல்லாம் வரும். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். ஸோ இவங்கெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் சார்? அதாவது ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது 10% மட்டும்தான். 90% க்ளோரியஸாக இருக்கு. அந்த 10% காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம சில வழிபாடுகள் நமக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது துங்கபத்ரா நதி தீரம், நான் சொல்றது காவேரி நதி தீரம், இந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள். அதாவது இப்போ நீங்கள் ராகவேந்திரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்ராலயத்தில் துங்கபத்ரா ஜீவ நதின்னு சொல்லுவோம். அந்த துங்கபத்ராவில் போய் குளிச்சுட்டு ராகவேந்திரரை பார்த்துட்டு வந்தால் பெரிய மாற்றம். இது வந்து கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. இப்போ நீங்கள் முடியாதுங்கிற பட்சத்தில் காவேரியில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் நிறைய இருக்குது. அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்.